வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ட்ரீம் டு சக்சஸ். பல பேர் மனசுக்குள்ள யாருக்குமே சொல்லாம தினமும் ஒரு கேள்வியை சுமந்துக்கிட்டு வாழ்றாங்க. நான் ஏன் இன்னும் முன்னேற முடியல? எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா ஏன் வெற்றி வரல? இது உங்க கேள்வியா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். உண்மை என்னன்னா, வெற்றி வராததுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லாததில்ல, திறமை குறைவானதில்ல, ஒரு சரியான மைண்ட் செட் உருவாங்காததுதான். இன்னைக்கு நான் சொல்லப் போறது உங்கள வெளியிலிருந்து ஊக்கப்படுத்துற வார்த்தைகள் இல்ல, உங்கள உள்ளுக்குள்ள இருந்து உழுக்கும், சிந்தனை மாற வைக்கும், நடவடிக்கை எடுக்க வைக்கும் 6 சக்தி வாய்ந்த வாழ்க்கை விதிகள். அவைகளுக்கு ஒரு காமன் நேம் இருக்கு, 6 G's ஆஃப் சக்சஸ். ஃபர்ஸ்ட் G கட்ஸ், செகண்ட் G கிரிட், தேர்ட் G கிரவுண்ட் ஒர்க், ஃபோர்த் G growth மைண்ட்செட், ஃபிஃப்த் G கிராட்டிடியூட், சிக்ஸ்த் G கிரேஸ். இந்த 6 G's உங்க வாழ்க்கையில மெதுவா வந்துருச்சுன்னா, நீங்க யாராக இருந்தாலும் எங்க இருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் வெற்றி ஒரு நாள் உங்கள தேடி வந்தே தீரும். வாங்க, இந்த 20 நிமிடத்தில் உங்க வாழ்க்கைய ஒரு புதிய பாதைக்கு திருப்பலாம். முதல் G'ய இப்ப பார்க்கலாம். கட்ஸ், அதாவது துணிச்சல். பயமில்லாத மனிதன் யாரும் கிடையாது, ஆனா பயத்துக்குள்ளேயே நின்று முடிவெடுக்கிறவன்தான் உண்மையான வின்னர். பயம் ஒரு தடையல்ல, அது ஒரு சிக்னல். இங்கதான் நீ வளரப்போறேன்னு சொல்ற அடையாளம். ஒரு உண்மை கதை சொல்றேன். ஒரு இளைஞன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இங்கிலீஷ் சரியா பேச தெரியாது, ஆனா கனவு பெரியது, ஐடி ஜாப். இன்டர்வியூ கால் வந்தது. அந்த நாள் அவன் மனசுக்குள்ள ஒரே இரைச்சல். நம்மள பார்த்து சிரிச்சா, ஆன்சர் தெரியலனா, தப்பா பேசினா என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் பல கனவுகள் சத்தமில்லாம செத்து போயிடும். பல பேர் இன்டர்வியூ ஹால் வாசலிலேயே தங்களைத் தாங்களே ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பயம் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பயத்தையே கையில பிடிச்சுக்கிட்டு இன்டர்வியூ ரூம்குள்ள நுழைந்தான். குரல் நடுங்கிச்சு, வேர்ட்ஸ் தடுமாறிச்சு, ஜாப் கிடைக்கல. ஆனா அந்த நாள்ல தான் அவன் வாழ்க்கையில ஒரு புதிய மனிதன் பிறந்தான். அதுதான் கான்ஃபிடன்ஸ். அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஜாப் கிடைக்கலேன்னு நான் தோத்தவன் இல்ல, பயத்துக்கு அடிமையாகாததால நான் ஏற்கனவே ஜெயிச்சவன். கட்ஸ் இல்லனா வெற்றி கூட உங்கள பார்த்து பயப்படும். நினைவில் வைங்க, ஃபியர் இருக்கிற இடத்துல தான் ஃபியூச்சர் ஒளிஞ்சிருக்குது. அந்த இடத்துக்குள்ள நுழைய துணிச்சல்தான் முதல் சாவி. செகண்ட் G கிரிட், விடாமுயற்சி. நிறுத்தாம தொடரும் பழக்கம். வெற்றி பெறுவது கஷ்டமில்ல, வெற்றி வரைக்கும் நிறுத்தாம போவதுதான் உண்மையான சவால். உதாரணம், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ 15 வியூஸ், செகண்ட் வீடியோ 10 வியூஸ், தேர்ட் வீடியோ 6 வியூஸ். இந்த இடத்துல மனசு மெதுவா கிசுகிசுக்கும். நமக்கு இது செட் ஆகல, இது நம்ம வேலை இல்ல. இங்கதான் 90% பேர் குவிட் பண்ணிடுவாங்க. ஆனா கிரிட் உள்ளவன் என்ன சொல்வான் தெரியுமா? இது தோல்வி இல்ல, இது பயிற்சி. இன்னும் 50 வீடியோ போட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு மரத்தை தினமும் ஒரு கத்தி வெட்டினா முதல் நாள் இதுவும் தெரியாது. ஆனா ஒரு நாள் அதே மரம் ஒரே அடியில் விழும். அந்த ஒரு நாள் விடாமுயற்சி இல்லாதவனுக்கு ஒருபோதும் கிடைக்காது. தேர்ட் G கிரவுண்ட் ஒர்க், அடித்தளம். யாரும் பார்க்காத உழைப்பு. ஷார்ட்கட்ல வெற்றி வேணும்னு நாம் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா நினைவில் வைங்க, அடித்தளம் இல்லாத வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது. உதாரணம், ஒரு IAS ஆஃபீசர். நாம யூனிஃபார்மை மட்டும்தான் பார்க்கிறோம், ஆனா அந்த யூனிஃபார்முக்கு பின்னாடி வருடங்கள் படிப்பு, மீண்டும் மீண்டும் தோல்வி, எண்ட்லெஸ் ரிவிஷன், அயர்ன் டிசிப்ளின், இவை எல்லாமே கேமராக்கு தெரியாத இன்விசிபிள் கிரவுண்ட் ஒர்க். உலகம் உங்க ரிசல்ட்ட கைத்தட்டும், ஆனா வாழ்க்கை உங்க எஃபர்ட்ட தான் மதிப்பிடும். இன்று நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகள்தான் நாளை உங்க பெரிய அடையாளமா மாறும். ஃபோர்த் G growth மைண்ட்செட். growth மைண்ட்செட் என்றால் எனக்கு முடியாதுன்னு சொல்வதில்லை, இன்னும் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்வது. உதாரணம், ஒரு டீச்சர், 40 வயசு, ஐடி ஃபீல்டுக்கு போக ஆசை. சுற்றி இருந்தவர்கள் சொன்னாங்க, இந்த வயசுல ரிஸ்க் வேண்டாம், இப்பயே மாற்றம். ஆனா அவங்க மனசு சொன்னது, மெதுவா கற்றுக்கொள்வேன், ஆனா ஒரு நாளும் நிறுத்த மாட்டேன். டெய்லி 1 hour லேர்னிங், கன்ஃபியூஷன், மிஸ்டேக்ஸ், செல்ஃப் டவுட். 6 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்ஸ் ஒர்க். growth மைண்ட்செட் இருந்தா
வயசும் தடையில்ல, தோல்வியும் தடையில்ல. அது எல்லாம் ஒரு லெசன் தான். 5th G கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. மனச அமைதியாக்கும் சக்தி. நமக்கு இல்லாதத நினைச்சு நாம் சோர்ந்து போறோம். ஆனா இருக்கிறத நினைச்சு நன்றி சொல்ல மறந்துடுறோம். உதாரணம், எனக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றவன், அவனுக்கு ஹெல்த் இருக்கு, குடும்பம் இருக்கு, ஒரு நாள் உணவு இருக்கு. நன்றி சொல்ற மனசு மன அமைதி தரும், நம்பிக்கை தரும், நல்ல வாய்ப்புகளை மௌனமாக அட்ராக்ட் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸசைஸ். இன்னைக்கு இரவு 3 விஷயத்துக்கு மனதார நன்றி சொல்லுங்க. 30 நாள்ல உங்க மனசே அமைதியாக மாறும். 6th G கிரேஸ், அதாவது பணிவு, மனிதநேயம். பல பேர் வெற்றி வரைக்கும் நல்லவங்க, ஆனா வெற்றி வந்ததும் மாறிறவங்க அதிகம். ஆனா கிரேஸ் உள்ளவன் உச்சத்துல இருந்தாலும் தரையில உள்ளவன மரியாதையா நடத்துவான். உதாரணம், பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் செக்யூரிட்டிக்கு ஸ்மைல் பண்ணி பேசுறார். அந்த ஸ்மைல் தான் அவரை சக்சஸ்ஃபுல் அல்ல, கிரேட் ஆக்குது. கிரேஸ் இல்லாத சக்சஸ் ரெஸ்பெக்ட் தராது, பீஸ் தராது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. முடிவுரை: இந்த 6 Gs ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஆகாது. ஆனா ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணினா உங்க சிந்தனை மாறும், உங்க பழக்கம் மாறும், உங்க வாழ்க்கை மாறும். கட்ஸ், கிரிட், கிரவுண்ட் ஒர்க், growth மைண்ட்செட், கிராட்டிடியூட், கிரேஸ். இந்த 6ஐ வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும்.